அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நாம் எல்லோரும் தீனுல் இஸ்லாம் என்ற ஒரு அழகான மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா நம்மை வாழச் செய்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த முறைப்படி முழுமையான முறையில் நுழைந்து அந்த ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் பலவிதமான தலைப்புகளில் நாம் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறோம். இன்றைய தினம் என்ன தலைப்பை தேர்ந்தெடுப்பது என்பதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. ஏன்னா எதை யோசித்து பார்த்தாலும் நிறைய டாபிக் பேசின மாதிரியே இருந்தது. அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி ஒரு குழப்பமான காலகட்டத்தில் இந்த ஊரினுடைய ஒரு பள்ளியினுடைய இமாம் எனக்கு அடிக்கடி உதவி செய்வார். மேலே மொட்டை மாடியில் போய் உட்காந்தோம்னா அவர் ஏதாவது 2-3 பாயிண்ட் என்ன செய்வார், பயான் பேசுவார், நம்ம காதில் விழும். அது விழுகிறப்ப நம்ம, அதாவது இது என்ன விஷயம்னா, மார்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லிஷானு தஆலா இதை அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தில் ஏதாவது புதுமையான விஷயத்தை நாம் கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால் அதை நாம் சிந்திக்காமல் அதை அப்படியே நம்புவது என்பதை அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுக்கு பிரிக்காத பேச்சு எது அப்படின்னா, கீல வகால, இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு சொல்லி எல்லாத்தையும் நம்புறது. இது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறான், அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆக அந்த மாதிரி நேற்று ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதைகள், நிறைய விதமான விஷயங்கள், எந்த அளவுக்கு மார்க்கத்தில் புதுமைகளை பொய்யை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பொய்யான விஷயங்களை செய்தார்கள், சொன்னார்கள். ஒரு பள்ளி, ஒரு மஹல்லா இருக்குது. மஹல்லாவில் இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னால் நான் உரையாற்றுறேன். நான் ஒரு நார்மலாக எதுக்கு இப்போ இந்த பேப்பரில் உள்ள எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பேப்பரில் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். வெறும் எல்லாரும் படித்து பார்த்தா புரிகிற மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். எதுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம்னா, மறக்காத அல்லாஹ்வுடைய கிருபையால். இருந்தாலும் சில வார்த்தைகளை நம்ம மாற்றி சொல்லிடக்கூடாது. குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே வார்த்தைகள் மாறாமல் சொல்லணும். ஹதீஸ்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். சொல்லி நம்முடைய கருத்தை சொல்லணும். ஹதீஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கு பிறகு கருத்தை சொல்லணும் என்பதற்காக சொல்கிறோம். ஏன் இவ்வளோ முயற்சிகளை மேற்கொள்கிறோம்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ உதாரணமாக இந்த ஒரு தலைப்பை நான் எடுக்கணும்னா குறைந்தது 2 மணிலேருந்து 3 மணி நேரங்கள் தேவைப்படும். அதாவது நான் பாயிண்ட்ஸ் எடுக்க டைம் கம்மியாகும். ஆனால் இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம், என்ன பேசுறது, ஹதீஸ் எப்படி பேசுறது. அதே மாதிரி ஒரு ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது நமக்கே சில கேள்விகள் வரும்ல, ஏதாவது எதிர்கேள்விகள் வரும்ல. அந்த கேள்விக்கு நம்மளே பதில் தேடி பார்ப்போம். பதில் நமக்கே தெரியலன்னா அந்த ஹதீஸை என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம். நமக்கே பதில் தெரியல, அப்போ மக்கள் எல்லாம் எல்லாரும் ஓதி படித்தவங்க கிடையாது, நம்மளை நம்பி உட்காடுறாங்க. அப்படி உட்காடுறப்ப அவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி தெரிந்த ஹதீஸ்களாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணுறோம்னா ப்ரிப்பரேஷன் பண்ணி அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணுமோ அப்படின்ற முயற்சியை மேற்கொள்கிறோம். ஏன் இந்த இவ்வளோ முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னால் அவருடைய தங்கும் இடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும்ட்டாங்க. நான் சொல்லாததை நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு. இப்போ மார்க்கத்தை நம்ம சுவாரஸ்யமாக சொல்கிறோன்ற பேரில் என்ன செஞ்சிடக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை சொல்லணுன்ற தேவை கிடையாது. என்ன இருக்குதோ அதை சொன்னாலே போதும். சுவாரஸ்யத்துக்கு நம்மளுடைய சம்பவங்கள் இருக்குது, குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது. சுவாரஸ்யத்துக்கு ஒன்றும் இங்கே பஞ்சமெல்லாம் கிடையாது. இருக்கிறத அழகாக சொன்னாலே போதும், அதில் சுவாரஸ்யம் தானாக வந்துடும். இருந்தாலும் ஏதாவது புதுசாக சொல்லணும்னு சொல்லி என்ன செய்கிறார்கள், சில பிதஅத்தான விஷயங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். அங்கே முதல் பிதஅத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27 தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு என்று அவர்களாக தேர்வு செய்து கொண்டார்கள். பயானில் சொல்கிறாங்க, நாங்கள் தேர்வு செஞ்சுட்டோம், சில காரணங்கள் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் 27ன்னு சொல்லி சில காரணங்கள் சொல்கிறாங்க. இதுதான் லைலத்துல் கத்ர்னு. அதனால என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்க, ரொம்ப அழகாக ஜோவடிச்சு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஜோவடிச்சு லைட்லாம் போட்டு பல பலன்னு என்ன செய்யுது தெரியுது. ஏன்
சரி ரைட்டு 27 லைலத்துல் கத்ர் இதெல்லாம் இல்லைன்னா மலக்குமார்கள்லாம் கோச்சிட்டு போயிடுவாங்களா? எந்த பள்ளிக்கு வராங்களோ எந்த மக்களுக்கு வராங்களோ அந்த பள்ளியெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த பள்ளியில் தான் வந்து லைட் ரொம்ப டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குது, இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அருளை செஞ்சுட்டு மற்றவங்களாம் அப்படியே விட்டுட்டு போயிடும் மலக்குமார்கள் கோச்சிட்டு போக போகிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கா? கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது ஏற்கனவே பண்ணுறது ஒரு தவறு பாவம், அது கூடுதல் என்ன செய்கிறாங்க, ஒரு விதத்தில் வந்து இன்னும் கூடுதலாக பாவங்களை செய்கிறார், சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அதுலேயும் ஒரு வசனத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, தனசுல் மலாய்க்கு ஒரு ரூஹ், தனசுல் மலாய்க்கு ஒரு ரூஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், மலக்குமார்களும் ஒரு ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க இந்த இரவில். வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய அருளை சலாத்தை என்ன செய்வாங்க, பரப்புவாங்க, இவ்வளவுதான் அப்படின்னு. ஆனால் அதற்கு சொந்த விளக்கம் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, மலக்குமார்கள்லாம் வந்து வரனால இந்த இரவு வந்து பயங்கரமான டிராஃபிக் ஜாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன டிராஃபிக் ஜாம், மலக்குமார்களுக்கு நெருக்கடி ஏற்படும், மலக்கு மனசு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தி என்ன செய்ய அந்த இடத்துல சொல்கிறார். சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சூரத்துல் கதிர் இருக்குல்ல, இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், அந்த சூரத்துல் கதிர் வந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும், அந்த சூறாலாம் தெரியும். அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு என்னைக்காவது யாராவது எண்ணி இருக்கீங்களா? எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? வார்த்தைகள், எழுத்துக்கள் கிடையாது, வேர்ட்ஸ் கவுண்டிங் யாராவது பண்ணியிருக்கீங்களா? 27 கிடையாது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓதுங்க பார்ப்போம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர் வமா அதுராக மா லைலத்துல் கதிர். 10 ஆயிடுச்சா? லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாய்கத்து வர்ரூஹு ஃபீஹா. 20 ஆயிடுச்சு. பி இத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரு சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். மொத்தம் எத்தனை வார்த்தை? 30 வார்த்தைகள். உண்மையிலே சொல்கிற, அவர் என்னென்னமோ மேக்ஸ் கால்குலேஷன்லாம் சொன்னார், அப்படியே நமக்கு ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. பாவம் எவ்வளோ ஆய்வு பண்ணியிருக்காரு அல்லாஹ்வுடைய கிருபையால் அப்படின்னு. என்ன சொன்னார், இதில் 30 வார்த்தைகள் வருது அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. சரி 30 வார்த்தைகள் வருது, என்ன தான் சொல்ல போகிறான்னு புரியல. இதில் 27வது வார்த்தை என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் சொல்கிறார், அதில் ஹியன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது அப்படின்னு. ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அதில் அந்த ஹியன்றதுக்கு அரபி இலக்கணத்தில் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னார், ஆனால் அது சரியாக விளங்கலை நமக்கு. அரபி இலக்கணத்தில் அரபி இதில் அதில் நிறையா விஷயங்கள்லாம் உள்ள நுணுக்கங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசியாக ஃபைனல் என்ன தெரியுமா வராரு, 27வது வார்த்தை ஹியன் இருக்கு. ஹியன்ற வார்த்தைக்கு அரபியில் அர்த்தம் என்ன தெரியுமா? அதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்பாலை குறிக்கக்கூடியது, ஃபெமினைன் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஹிய அப்படின்னு. அது அவள் அப்படின்ற மாதிரி பெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அதில் வேற இன்னும் பெரிய நுணுக்கங்கள்லாம் இல்லை, கிடையாது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு 27வது வார்த்தை இது வரதுனால, இதில் நிறையா விஷயங்கள் இருக்கிறனால இது வந்து எதனா அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், 27 லைலத்துல் கத்ர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டிக்ளரேஷன் பண்ணிட்டார். சரி, இது ஏதோ குழப்பத்தில் வச்சு முடிஞ்சு போச்சு. அடுத்த திரும்ப சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, லைலத்துல் கத்ர்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா 9 எழுத்துக்கள் இருக்குது. அதில் வர லாமு அலிஃபு யா எல்லாம் சேர்த்து. லைலத்துல் கத்ர்ன்ற வார்த்தை அந்த சூறாவில் எத்தனை தடவை வருது? 3 தடவை வருது. அப்போ 9 × 3 எவ்வளோ? 27. அப்போ 27 தான் லைலத்துல் கத்ர். ஆக என்ன பண்ணுறாருன்னா, ஃபுல்லாக மேக்ஸ் கால்குலேஷன் எல்லாமே உட்காந்து என்ன செய்யணும், இந்த அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனை சிந்திக்க சொல்கிறான். ஆனால் இவங்க தேவையில்லாத சிந்தனைகளை உண்மையிலே சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்கிறேன், கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல. ஆனால் இவ்வளோ விளையாட்டாக பேசுகிறாங்க, அதையும் உட்காந்து கேட்குறாங்களே அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஒரு வருத்தமாக இருக்குது. இது என்ன பேச்சு இது? இது ஒரு இமாமு, நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் நல்லா அழகாக பேசுகிறாரு, தஃப்சீர் அழகாக கொடுக்குறாரு, அழகாக பயான் பண்ணுறாரு, இந்த தக்கு திக்காமல் திணறாமல் ரொம்ப அழகாக பேசுகிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, பேசிக்கிட்டே இருக்கும் போது இடையில இந்த மாதிரி எதையாவது ஒன்றை கிளப்பி விட்டுறாரு. 9:3. ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இல்லாமல. உதாரணத்துக்கு இந்த சிகரெட் பிடிக்கிறவங்ககிட்ட போய் நம்ம அந்த கொள்கையுடைய ஒரு சில பேர்கிட்ட போயிட்டு, எங்கள் சிகரெட் பிடிக்க ஹராமுங்க. யாருங்க ஹராம் சொன்னா? சிகரெட் பிடிக்க மக்ரூஹுங்க. அப்படியா? மக்ரூஹ்னா என்ன? மக்ரூஹ்னா வெறுக்கத்தக்கது. அப்போ ஹராம்னா என்ன? ஒரு மக்ரூஹு அது வந்து 40 மக்ரூஹ் சேர்ந்தாதான் ஒரு ஹராம். எல்லாத்துக்கும் ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்காங்க. 40 மக்ரூஹ் இஸ் ஈக்குவல் டு 1 ஹராம், இத்தனை ஹராம் இஸ் ஈக்குவல் டு இத்தனை அப்படின்ற மாதிரி கேல்குலேஷன் வச்சுக்கிட்டு அதை ஒரு எல்லாமே ஒரு விளையாட்டு ஆகி போச்சு. சிகரெட் போய் ஹராம்னா முடிஞ்சு போச்சு. இவர்களாம் மக்ரூஹ்னு ஒன்று கிரியேட் பண்ணி இத்தனை சேர்ந்தாதான் ஹராம் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி தான் கேல்குலேஷனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பதிலாக 786 போடுவாங்க. என்ன 786 போறீங்க கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் நாங்கள் இத்தனை கூட்டணும், இத்தனை கழிச்சோம், இத்தனை பெருக்கிறோம், இத்தனை வகுத்தோம், கடைசியில் எப்படி பார்த்தாலும் 7 8 6 வரும். அதனால அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு. இது நிறையா விஷயங்கள் இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆக இதை வந்து என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. லைலத்துல் கத்ர் இரவு என்பது அதை ஒற்றைப்படை இரவில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா
இந்த பிதஅத் இந்த மாதிரி குழப்பமான விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றி அல்லாஹ் எவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறான்னா, வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குழப்பங்கள் விளைவிப்பது கொலையை விட மோசமானதுன்னா, கொலைன்றது இஸ்லாத்தில் பெரும்பாவம், அதை விட பெரும்பாவம் என்ன, குழப்பங்களை விளைவிப்பது, புதுமையான விஷயங்களை கொண்டு வருவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஹதஸத்தின் பிதஅ, ஒவ்வொரு புதுமையும் பிதஅத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் எங்கே கொண்டு போய் சேர்க்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆக நன்மையை நாடி நாங்கள் செய்கிறோம் என்று இவர்கள் எதையெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களோ அதெல்லாம் நன்மையின் பக்கம் கொண்டு போகாது, எங்க கொண்டு போய் விடும், நரகத்தின் பக்கம் கொண்டு போய் விடும். இப்போ எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஆலிம் சாக்களோட பேச்செல்லாம் கேட்டுருவாங்க, கேட்டு அவர்களை அப்படியே நம்புவார்கள். இந்த நம்புதல் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன்ல இணை வைப்பு என்பதை பல வகையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இணை வைப்புனா நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம், ஒரு அல்லாஹுக்கு நேரடியாக ஒருத்தரை இணை வைக்கிறது, சிலைகளை வணங்குறது, அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றது, இஸ்லாத்துக்கு மாற்றமான விஷயங்களை செய்கிறது, அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறது, அல்லது அல்லாஹுக்கு நிகராக ஒருவரை அழைப்பது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அல்லாஹை மறுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இணை வைக்கக்கூடிய ஒரு பண்புகளாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதே சமயம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் இப்படியும் சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், யாருடைய பேச்சை நீங்கள், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான், ஒரு சட்டம் இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா நமக்கு வழிகாட்டி இருப்பாங்க, அதற்கு மாற்றமா ஒருத்தர் சொல்றாருன்னு தெரிஞ்சும் நீங்க அதை அவரை பின்பற்றினீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் ஆவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதற்கு ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா தௌபாவினுடைய 31வது வசனத்தை ஒரு முறை ஓதுறாங்க. இத்தஹது அஹ்பாரம் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ்வை அன்றி தங்கள் அறிஞர்களையும் தங்கள் துறவியர்களையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டனர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது துறவிகள், அறிஞர்கள், இந்த ஃபாதிரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கடவுளாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. ஓதும் பொழுது அங்கே ஒரு சஹாபி, அதி இப்னு ஹாத்தம் என்கின்ற ஒரு சஹாபி, அவர் கிறிஸ்துவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்குனது உண்மை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக நாங்கள் வணங்கணும், உசைரையும் வணங்கணும், உசைர்ன்றவர் என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, உசைரையும் வணங்கி இருக்கிறோம், ஆனா ஃபாதிரிகளை நாங்கள் வணங்கலையே. ஆனா உங்க வசனத்துல ஃபாதிரிகள்னா யாரு, இப்போ நம்மள இமாமுன்றோம்ல, அந்த மாதிரி ஃபாதிரிகள், நல்லதை சொல்றவங்க கெட்டதை தடுக்கிறவங்க, அந்தந்த மத குருமார்கள், அந்த மாதிரி ஃபாதிரிகளை நாங்க ஒன்றும் வணங்கலையே, ஆனா அல்லாஹ் ஏன் நாங்க வணங்குவதாக சொல்வதாக இந்த வசனத்துல நீங்க ஓதுறீங்க. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, கிறிஸ்துவத்திலிருந்து வந்ததுனால இந்த சம்பந்தமா விளக்கத்தை என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஃபாதிரிகள், அதுல இருக்கக்கூடிய ஃபாதிரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலால் என்று சொல்லும் பொழுது, அதாவது அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பான்ல அதை இவங்க ஹலால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஹலால் ஆக்கியிருப்பான்ல, அனுமதிச்சிருப்பான்ல, அதை இவங்க ஹராம்னு சொல்லுவாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றி மாற்றி சொல்லும்போது இவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ண தானே செஞ்சாங்க. சொல்கிறது புரியுதுல்ல, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான், அதற்கு மாற்றமாக, இப்போ இந்த காலகட்டத்துக்கு எடுத்துப்போமே, ஒரு இமாம் இருக்காரு, நமக்கு தெளிவாக தெரியுது அல்லாஹுடைய சட்டத்துக்கு சில விஷயங்கள் இருக்கு, நுணுக்கமான விஷயங்கள், அதை விட்டுருவோம். ஒருத்தர் சொல்கிறாரு மது அருந்துவது என்னது ஹலாலுங்கிறாரு, மது அருந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அளவாக குடிச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது, போதை தலைக்கு ஏறாமல் குடிச்சோம் அப்படியே உதாரணத்துக்கு சொல்கிறாரு. ஆனால் தெளிவாக தெரியும் நமக்கு இது கருத்து முரண்பாடே கிடையாது, மது என்பது போதை என்பது ஹராம் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, சரி இந்த இமாம் தான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த வசனம் தெரிஞ்சாலும் அந்த இமாம் சொன்னதுக்காக அந்த விஷயத்தை ஏற்றுக்கிற சொல்கிறாரு, இவர் சொன்னதுக்காக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ஹராமாக்கியது ஒருத்தர் ஹலால்னு சொல்லும் போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா, அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஏற்றுக்கொள்ளுதல், அதை தான் அல்லாஹு தஆலா அவங்கள நீங்கள் கடவுளாக ஆக்கிக்கிட்டீங்கன்ற அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன்னா யார் சொல்கிறத நம்ம கேட்கணும், அல்லாஹ் சொல்கிறத நம்ம கேட்கணும். நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலன்னா அது வேற, அது பலகீனம், அதை நம்ம ஒத்துக்கிறணும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கிறது இருக்கு பாருங்க, அல்லாஹ் சொன்னதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் சொல்கிறத தங்களுடைய சுயநலத்துக்காக அல்ல சிந்திக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம்ல, அந்த பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான், இவர்கள் அல்லாஹ்வை விடுத்துட்டு அவர்களை கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் சாதாரணமாக நம்பலை, அல்லாஹ் நம்புற மாதிரி ஒரு கடவுளை நம்புற மாதிரி என்ன செய்றீங்க, நீங்க நம்புறீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நார்மலா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை அப்படியே நம்பக்கூடாது,
ஆராய்ச்சி பண்ணணும். ரொம்ப அதான் ஆராய்ச்சினா என்ன, அது குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? இப்போ இவ்வளவு கணக்குகளை சொல்றாங்கல்ல, இத்தனை ஹதீஸ்களை சொல்றாங்கல்ல, எத்தனை சஹாபாக்கள் வந்து சத்தியமிட்டு சொன்னாங்க 27 தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு. அதே போன்று நிறைய தாபீன்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில செய்திகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்க சில நேரங்களில் அவங்க நபியா இருக்கிறனால சொல்லியிருக்கிறாங்க, இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 27ஆம் இரவையும் குறிப்பிட்டிருக்காங்க, 25வது இரவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு 27 மட்டும் ஒருத்தர் சொல்றதா இருந்தா அவர் தெளிவாக என்ன செய்யணும், ஹதீஸ்களை எடுத்து காட்டணும். முழுக்க முழுக்க ஹதீஸ்களை எடுத்து காட்டாம வெறும் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை அப்படியே ஒருவர் நம்பினால் அதை அல்லாஹ் தஆலா எதோடு ஒப்பிடுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை விடுத்துட்டு யார் சொல்றாரோ அவரை நீங்க கடவுளாக்கிட்டீங்க அப்படின்னு என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இந்த மாதிரி இந்த உலக விஷயத்துல உலகத்துல மார்க்கத்துல தெளிவா தெரிஞ்சாலும் மார்க்கத்தை விடுத்துட்டு மற்றவங்க சொல்றதை எல்லாமே கேட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பித்அத்துகள் இருக்கு. நம்மளுடைய திருமணத்துல எடுத்துக்கலாம், அதே போல மௌத்துடைய வீடுகளில் எடுத்துக்கலாம். எல்லாமே இன்னைக்கு நிறைய விதமான பித்அத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு தனி டாபிக், அதை பத்தி நம்ம பேச முடியாது. ஆனா அந்த மாதிரி பித்அத்தை செய்யக்கூடியவர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்பமான காரணம் என்ன, இப்ப நம்ம போய் குர்ஆனை வச்சு பேசுறோம், ஹதீஸை வச்சு பேசுறோம். பேசும்போது திரும்ப குர்ஆனுடைய வசனங்களை வச்சு பதில் கொடுக்கணும், ஹதீஸுடைய வசனம் வச்சு பதில் கொடுக்கணும். அவங்க எப்படி பதில் கொடுப்பாங்க, காலங்காலமா செஞ்சுட்டு வரோம் வந்துட்டார் இப்ப சொல்றது, இதை தான் சொல்லுவாங்க. எவ்வளோ வருஷமாக செஞ்சுட்டு வரேன் தெரியுமா, நீங்கள் எல்லாம் புதுசாக இப்போ வந்துட்டு நஜாத்துக்காரங்க வந்துட்டு இதை செய்யாத அதை செய்யாத அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு பிரிவினையை உண்டு பண்ணிட்டீங்க. நம்ம பிரிவினை உண்டு பண்ணிட்டோமா, பள்ளிவாசலில் போர்டு எழுதி வச்சது அவங்க, உள்ளே வராத, தொப்பி போடாமல் வராத, விரலாட்டினா வராத, அதே போன்று ஜனாசாவில் எல்லாத்துலேயும் பிரிவினை உண்டு பண்ணது அவர்கள். ஆனால் பேச்சுவாக்கள் என்ன செய்வாங்க, இதை சொல்லுவாங்க, பிரிவினை உண்டு பண்ணிட்டீங்க, அதை செஞ்சிட்டீங்க இதை செஞ்சிட்டீங்க. நாங்கள் காலகாலமாக இதை செஞ்சுக்கிட்டு வரோம், எவ்வளோ நாட்கள் செஞ்சுட்டு வரோம் தெரியுமா, எவ்வளோ வருஷம் செஞ்சுட்டு வரோம் தெரியுமா. அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான். இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல இவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான், உங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க. ஏன்னா இது எல்லாருமே சொன்னாங்க, இன்னைக்குள்ள பேச்சு இல்லை, எல்லா நபிமார்கள் வந்து சொல்லும் போதும் இதே தான் சொன்னாங்க, எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்ய கண்டோம், எங்கள் முன்னோர் இவ்வாறு செயல்கள் கண்டோம் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான். என்ன தெரியுமா கேள்வி கேட்குறான், உங்கள் முன்னோர்கள் தப்பு செஞ்சாலும் அதை நீங்கள் திருத்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறான் அல்லாஹ் தஆலா. முன்னோர்கள் செஞ்சாங்கன்னா அந்த முன்னோர்கள் செய்கிறது சரியா தப்பான்னு யோசிக்க மாட்டீங்களா, அதை அப்படியே செஞ்சுட்டு போயிடுவீங்களா? அவங்க செய்கிறது தப்பாக இருந்தாலும் அறிவுக்கு பொருத்தம் இல்லாததா இருந்தாலும் அதை அப்படியே செஞ்சுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்குறான். ப்ராக்டிக்கலாக இந்த உலக விஷயத்தில் எடுத்து பார்ப்போம். ஒருத்தர் வராரு, உடல்நிலை சரியில்லாமல் வராரு. உடல்நிலை சரியில்லாமல் வரப்ப அவருக்கு வந்து என்ன செய்கிறாரு, ஒரு ஜுரம் அடிக்குதுன்னு சொல்கிறாருன்னு வைங்க, வந்து கேட்குறாரு ஜுரம் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. உடனே வீட்டில் இருக்கிற என்ன செய்கிறாரு, வீட்டில் போய் அவர்கிட்ட இருக்க எல்லா மாத்திரையும் அலசி பார்க்குறாரு. அலசி பார்த்துட்டு ஒரு 4 மாத்திரை எடுத்து இந்த புடி எடுத்து 4 மாத்திரையும் போடு, எல்லாம் சரியாக போயிடும். என்னங்க எதுக்குங்க மாத்திரை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் ஒன்று பச்சை கலரில் இருக்குது, ஒன்று ஆரஞ்சு கலரில் இருக்குது, போடு பிஸ்மிலான்னு சொல்லி போடு, என்கிட்ட நிறையா மாத்திரை கிடக்கு, போடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒன்றே எடுத்து போட்டுருவோமா? நம்ம அந்த மாதிரி யாராவது செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம், நம்ம வந்து பயப்படுவோம். இவர் ஏதோ வந்து சொல்றாரு வளர்றாரு, அதை எடுத்து செஞ்சா நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை நம்ம இந்த ஈமானோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி உலக விஷயத்திலே வந்து ஒருத்தவங்க சொல்ற கருத்தை டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஆராய்ச்சி பண்றோம். ஒரு துணி எடுக்கணும்னா 10 கடை ஏறுறோம், ஒரு மருத்துவமனைனா 10 மருத்துவமனை விசாரிக்கிறோம். அதே போன்று திருமணத்துக்கு எடுத்துக்குவோம், பெண் பார்ப்பதாக இருந்தாலும் மணமகன் பார்ப்பதா 10 இடத்துல விசாரிக்கிறோம். ஏன் விசாரிக்கிறோம், சரியான நபரை தேர்வு செய்யணும், அதான் எல்லாரோட இலக்கு, சரியான நபரை தேர்வு செய்யணும். அப்ப மார்க்கத்தை சொல்றவங்க சரியா இருக்கணும்ன்றதை நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. அதே மாதிரி அவங்க சொல்ற விஷயத்தை ஆய்வு பண்றதும் கிடையாது. உலக விஷயத்துல எல்லா ஆய்வும் எல்லா ஆராய்ச்சியும் பண்றோம். யாராவது ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க வந்து 10 நாள்ல போய் சேர்ந்துருவீங்க, உங்க உடல்நிலை வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு, அதோட விட்டுருவோமா? அது இன்னொரு மருத்துவத்தை போய் கேட்போம், ஒரு நம்பிக்கை, அவர் ஏதாவது ஆறுதலாக வார்த்தை சொல்ல மாட்டார் அப்படின்னு. அப்போ இந்த உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட், இவரை விட இவர். ஆனால் மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது தான் சரி, நாங்கள் இப்படி தான் பழகிருக்கோம், இதை தான் எங்கள் இமாம் சொன்னாருன்னு சொல்லி அதையே அப்படி நம்முடைய பழக்கமாக ஆக்கி கொண்டு சத்தியம் வந்தாலும் அதை நம்ம என்ன செய்யறது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த நிலைமை இப்போ தெரியாது, இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க, எதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் அப்படியே சரின்ற மாதிரி ஏற்றுக்கொண்டு போய் விடுவார்கள். இதனுடைய விளைவு எப்போ தெரியுமா தெரியும், மறுமையில தெரியும். எப்படி தெரியும் என்றால், இவர்கள் யாரையெல்லாம் பின்பற்றினார்களோ, எந்த இமாமினுடைய பேச்சை கேட்டார்களோ, எந்த இமாம் சொன்ன பிதஅத்தான விஷயங்களை பின்பற்றினார்களோ, எந்த இமாம் சொல்வதுதான் சரி என்று கண்மூடித்தனமாக நம்பினார்களோ, அந்த ஒட்டுமொத்த இமாம்களும் பிதஅத்தை உண்டு பண்ணியவர்கள், சமுதாயத்தில் பிளவை உண்டு பண்ணியவர்கள், ஷிர்கை வளர்த்தவர்கள், இவர்கள் எல்லாம் நாளை நரகத்தில் என்ன செய்யப்படுவார்கள், கொண்டு நிறுத்தப்படுவார்கள்.
நிறுத்தப்படக்கூடிய சமயத்தில் இந்த குற்றவாளிகளும் என்ன செய்வார், நரகத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்படும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யௌம துகல்லபு வஜூஹும் ஃபின்னார், அந்த குற்றவாளிகளுடைய முகங்கள் அந்த நரகத்தில் புரட்டப்படும் பொழுது, யாரெல்லாம் இந்த உலகத்துல இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு சொல்லி மார்க்கத்தை இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நரகத்தில் புரட்டப்படும் பொழுது யகூலூன யா லைத்தனா, அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அத்தாஅனல்லாஹு வ அத்தாஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நாங்கள் போய் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டோமே, நாங்கள் யாரை ஃபாலோ பண்ணியிருக்கணும், அல்லாஹ்வை நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சரியானவர்கள் என்று நம்பி இவர்களை பின்பற்றி விட்டோம் என்று கை செய்தப்படுவார்கள். கை செய்தப்பட்டு சொல்வார்கள், ரப்பனா இன்னா அத்தானா, எங்கள் இறைவா எங்களை மன்னித்து விடு, இன்னா அத்தானா நாங்கள் பின்பற்றி விட்டோம், சாதத்தனா எங்கள் தலைவர்களை பின்பற்றி விட்டோம், வகுபரா அனா எங்கள் பெரியவர்களை பின்பற்றி விட்டோம், ஃபஅல்லூன சபீலா அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். இந்த உலகத்தில் சொல்வார்கள், நாங்கள் எங்கள் பெரியவர்களை தான் பின்பற்றுவோம், நாங்கள் எங்கள் தலைவர்களை தான் பின்பற்றுவோம், நாங்கள் எங்கள் முன்னோர்களை தான் பின்பற்றுவோம். ஆனால் மறுமையில் கை செய்தப்படுவார்கள், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, தெரியாமல் இவர்களை நாங்கள் பின்பற்றி விட்டோம் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் ரப்பனா ஆத்திஹிம் ضعفين மினல் அஸாப், எங்களுக்கு ஒரு வேதனைனா அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடு, விடாத அவங்கள. இங்கே அந்த மாதிரி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எங்க இமாம் மாதிரி வராது, அவர் பேசுகிற மாதிரி வராது, அவர் என்னதான் பேசினா அவர் சொல்கிற கதை நல்லா இருக்கு கேட்க, அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசுவதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் மறுமையில் என்ன சொல்லுவாங்க, ஆத்திஹிம் ضعفين மினல் அஸாப், அவங்களுக்கு நீ 2 மடங்கு வேதனை, இவங்களை சும்மா விடாத, ஏன்னா எங்களை நம்ப வச்சு நாசமாக்கி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, அதனால இவங்களை சும்மா விட்டுறாத, 2 மடங்கு வேதனை கொடு, வல் அன்ஹும் லஅனன் கபீரா, மிகப்பெரிய சாபத்தை கொண்டு இவர்களை சபித்து விடு என்று என்ன செய்வார்கள், மறுமையில் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஆக எவ்வளவு பேர் மோசமான நிலைமை பாருங்களேன். அங்கே போய் உதவி செய்ய முடியாது, பழி தான் சொல்ல முடியும். யாரில் இவங்க எனக்கு எடுத்துட்டாங்க, அவங்க எனக்கு எடுத்துட்டாங்க, இவன் பேச்சை கேட்டு நான் ஏமாந்துட்டேன், அவன் பேச்சை யாராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா சரி, நான் பேசுவதாக இருந்தாலும், எவ்வளவு ஹக்க ஒருத்தர் சொல்றதா இருந்தாலும், ஒருத்தர் 100 விஷயம் 1000 விஷயம் 2000 விஷயத்தை சரியா சொல்லியிருக்கிறாருன்னா கூட அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் ஆராய்ச்சி பண்ண, நம்ம இவ்வளவு நாள் கரெக்டாக பேசினாரு இப்போ தப்பாவா சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொடுபோக்கு இருக்கக்கூடாது, மார்க்க விஷயத்தில் இருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் குறைந்தபட்சம் சரியாக இருக்கிறதா, உண்மையில அது அவங்க சொல்லக்கூடிய கருத்து சரிதானதா, அவங்க சொல்லக்கூடிய சட்டம் சரியானதா என்று சொல்லி நாம் ஒரு குறைந்தபட்ச ஆய்வையாக என்ன செய்ய வேண்டும், அந்த ஹதீஸ்கள் சம்பந்தமாக குர்ஆனுடைய வசனங்கள் சம்பந்தமாக நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மறுமையினுடைய நிலைமை மோசமாகிவிடும். அங்கே போய் யாருமே யாருக்கும் உதவி செய்ய முடியாது, ஒருத்தர் பழி சொல்லிக்கிறலாம், திட்டிக்கிறலாம், சபிச்சுக்கிறலாம். மற்றபடி நமக்கு வேதனை உறுதியாக்கப்பட்டு விட்டால் இந்த தலைவர்கள் இங்கே யாரெல்லாம் நம்மளை வழிகெடுத்தாங்களோ அவங்களாம் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. இந்த உலகத்தில் காஃபிர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகள் இருக்கு பாருங்க, அதுவும் நாளைக்கு என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுவான், இதுதான் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னு. அந்த இவர்கள் வணங்கி அந்த சிலைகள்லாம் எல்லாம் என்ன செஞ்சிருவான், ஓரமாக ஒதுங்கிடுமா. நாங்களாம் இவங்களை வணங்க சொல்லவே கிடையாது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்ல, இந்த உலகத்தில் யாரெல்லாம் அவுலியாக்களாக, யாரையெல்லாம் இவர்கள் பெரிய மனிதர்களாக, யாரெல்லாம் தங்களுடைய உற்ற தோழர்களாக, யாரையெல்லாம் இவர்கள் தங்களுடைய வணக்கத்திற்குரியவர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் எல்லாருமே மறுமையில் விலகிடுவாங்க. எங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கு குர்ஆன் வசனம் வந்துச்சு, ஹதீஸ் வந்துச்சு, நீ அதை தெளிஞ்சு ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் ஏதோ சொன்னேன், நீ பின்பற்றிட்ட, மற்றபடி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு எல்லாரும் என்ன செய்து விடுவார்கள், விலகி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இது போன்ற அமல்களில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த பிதஅத்தான காரியங்களை விட்டும் இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவான மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் சொல்றாங்கல்ல, அதை குறைந்தபட்சம் அது எதற்காக செய்யணும் என்பதையாவது கேளுங்க, ஒரு அடிப்படையாவது வேணாமா. உதாரணத்துக்கு ஒரு கொரோனாவுடைய டைமில் ஒரு பள்ளிக்கு போன போது அந்த பள்ளியில் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த துவா என்ன துவான்னு எனக்கு நினைவில் இல்லை, அந்த துவாவை போட்டு 144 தடவை என்ன செய்யணும், துவா ஓதுனா இந்த கொரோனா நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த அசர் தொழுகை அந்த பள்ளியில் தொழுதுட்டு அந்த இமாம்கிட்ட வந்து கேட்டேன், இந்த துவா இந்த மாதிரி எழுதி போட்டிருக்கீங்களே, இது எதற்காக இந்த துவா எழுதி போட்டிருக்கீங்க, இது 144 அது என்ன கணக்குன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்கல்ல, அதனால இந்த துவாவை 144 தடவை ஓதுனா எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கேட்க ஆனால் உண்மையிலே காமெடியாக தான் இருக்குது, ஆனால் வருத்தமாகவும் இருக்குது. இவ்வளவு மோசமாக இருப்பாங்க, அதையும் மக்கள் நம்பிட்டு 144 தடவை ஓதுறாங்க. அந்த விளக்கத்தை எத்தனை பேர் கேட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் இதையும் பெருசாகவும் பேசியிருப்பாங்க. எங்கள் பள்ளி இமாம் பத்தியா செம்மையான ஒரு துவா ஓதி கொடுத்துருக்காரு, உடனே வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுவாங்க.
கொரோனா நீங்க வேண்டுமா, நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இது உடனே ஷேர் செய்யுங்கள். உடனே அதை படிச்சு கூட பார்க்காம இவர் ஷேர் பண்ணிடுவார். ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி எப்படி, உண்மையான முஸ்லீமா இருந்தால் ஷேர் பண்ணிருங்கன்ட்டாங்க. உடனே இவர் அவ்வளவு நாள் எதையும் செஞ்சிருக்க மாட்டாரு, என்ன பார்த்து முஸ்லீமான்னு கேட்டுட்டான், நான் ஷேர் பண்றேன் பாருன்னு ஷேர் பண்ணிடுவார். அதை ஒரு பெரிய பேணுதலாக நினைப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஹதீஸுகள் என்ற பெயரில், துவாக்கள் என்ற பெயரில் ரொம்ப சர்வசாதம் என்ன செய்து இன்னைக்கு உலா வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு ஒரு துவாவை தூங்க போறதுக்கு மேலே கற்றுக் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய துவா. அந்த துவாவில் கடைசியில் ஒரு வசனம் வரும், வ நபி கல்லதி அரசல்த, நீ அனுப்பிய அந்த நபி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கற்றுக் கொடுக்குறாங்க. மறுநாள் அந்த சஹாபி ரசூலாட்ட ஒப்பிக்கிறாரு. அப்போ அவர் நபிக்கு பதிலாக ரசூலுன்னு பயன்படுத்துறாரு, ரசூலி கல்லதி அரசல்த அப்படின்னு. அதாவது நபின்ற வார்த்தையை விட ரசூல்ன்ற வார்த்தை பயன்படுத்துறதுல கொஞ்சம் கூடுதல் சிறப்புடைய ஒரு வார்த்தை தான், தப்புலாம் கிடையாது. ஆனால் ரசூல்லா என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் எதை கற்றுக் கொடுத்தனோ அதை அப்படியே நீ சொல்லுன்ட்டாங்க. நபின்னு பயன்படுத்த நபின்னு நீங்கள் சொல்லுங்கள், ரசூலுன்னு பயன்படுத்தாதீங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எதை எப்படி அளவாக சொல்லியிருக்காங்களோ அதை அப்படி கரெக்டாக பண்ணுங்க. அதை கூட்டவும் செய்யாதீங்க, குறைக்கவும் செய்யாதீங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறான், அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் சுய கருத்து கொள்றதுக்கு முஃமினான ஆணிற்கும் முஃமினான பெண்ணுக்கும் தகுதி கிடையாதுன்ட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான்னு நீ யார் அதில் தலையிடுறதுக்கு, உன்னுடைய சொந்த கருத்தை சொல்வதற்கு உனக்கு எவ்வித அனுமதியும் கிடையாது அப்படின்னு. இப்போ உதாரணமாக நம்ம தொழுகும் போது ருக்குவில் போய் என்ன ஓதணும், சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதணும். சஜிதாவில் என்ன ஓதணும், சுப்ஹான ரப்பில் அலா, சுப்ஹான ரப்பில் அலா. ஒருத்தர் ருக்குவில் போயிட்டு ரொம்ப நேரம் நிற்கணும்னு ஆசைப்பட்டு அவர் என்ன செய்யறார், அல் பக்ரா சூரா ஓதுறாரு, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீன்னு ஓதுறாருன்னு வைங்களேன். இது ஓதுறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டால் அனுமதி கிடையாது, ஓதக்கூடாது. சொல்ல போனால் ருக்குவில் ஓதக்கூடாது. ரசூலா தெளிவாகவே சொல்கிறாங்க, ருக்குவில் குர்ஆன் ஓதக்கூடாது, சஜிதாவில் குர்ஆனை ஓதக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, என்னங்க இது அநியாயமாக இருக்குது, குர்ஆனை ஓதுறது தப்பா, குர்ஆன் ஓதுறது பெரிய தவறான விஷயமா, நீ அதை பற்றிலாம் பேசக்கூடாது, ரசூலா ஓதக்கூடாதுட்டா நீ ஓதாத, உனக்கு ஓதுனா தொழுது முடிச்சுட்டு ஓது, நீ ஏன் அப்போ போய் ஓதுன்னு நினைக்கிற. அதான் ஷெய்தான் என்ன பண்ணுவான், நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அதில் ஏதாவது ஒன்று மனசு என்ன பண்ணுவான், இதில் என்ன தப்பு செஞ்சா என்ன, குர்ஆனை ஓதக்கூடாதா, அப்படிதானே எல்லாத்தையும் கேட்குறாங்க. ரசூல்லாவை புகழக்கூடாதா, மௌலிது ஓதக்கூடாதா, அல்ஹம்து சூரா ஃபாத்தியா ஓதக்கூடாதா, என்னங்க அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்பான். நீ ஃபாத்தியா ஓதக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ரசூல்லா புகழக்கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த லிமிட் நீ ஏன் உன்னை கிரியேட் பண்ணி ஏன் செய்யற அப்படிங்கிறதா என்ன செய்யும் நம்முடைய கேள்வியா இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் தொழுது முடிச்சவுடன் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு நம்ம என்ன உட்காந்து 33 தடவை எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்றாரு, நான் என்னெல்லாம் மாட்டேன் சும்மா ஓதுறேன் அப்படின்னா ஓத அனுமதி கிடையாது, அந்த மாதிரி ஓதாதீங்க. இப்போ ரசூல்லா ஒரு மார்க்கம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்றதுதான் அல்லாஹுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். எண்ணிக்கை அல்லாஹுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அந்த எண்ணிக்கை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், நம்ம அதை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் என்று பார்ப்பதற்காக. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சோதனை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். அவங்களுக்கு கிடைக்காத சிறப்பே கிடையாது, எல்லா சிறப்பையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஷைத்தான் என்ன போய் சொன்னா, மலக்குமார்களே அல்லாஹ் தஆலா சிரம் பண்ணி வச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஆனால் ஷைத்தான் உள்ளத்தில் என்ன போட்டான், இல்லா தக்கூனா மலக்கைன் அவு தக்கூனா மினல் ஹாலிதீன், நீங்க மலக்காயிருவீங்க அல்லது இங்கே நிரந்தரமா இருந்துருவீங்கன்றனால அல்லாஹ் தஆலா நெருங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வார்த்தை. அவங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், கிடைக்கலன்னு எதுவுமே கிடையாது. மலக்கா ஆயிருவீங்கன்னா மலக்கை விட சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். ஆனால் அந்த டைம் அவங்க சிந்திக்க விடலை. ஷைத்தான் உள்ளத்தில் சிந்தனையை போட்டு அப்படியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வச்சு அவங்கள அந்த ஒரு தவறை என்ன செய்ய வச்சா, ஷைத்தான் செய்ய வச்சுட்டா. அல்லாஹ் அதுக்கு ஒரு சோதனைக்காகவே அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்புறதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆக இந்த மாதிரி தான் நம்ம எதையுமே அது சரிதானே, இது பண்ணினா என்ன தப்பு, இதை செஞ்சா என்ன தப்பு அப்படிங்கிறது இங்கே விஷயம் கிடையாது. மார்க்கம் நமக்கு ஒரு விஷயத்தை வழிகாட்டி இருக்கிறப்ப, நமக்கு அல்லாஹ் அவனுடைய தூதர் மூலமாக இந்த மார்க்கத்தை அழகுபடுத்தி இருக்கிறப்ப, நம்மளா அதில் ஒரு விஷயத்தை சுய விருப்பம் கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அது மாதிரியான பித்அத்துகள் வழிகேட்டிலிருந்து நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.